எல்லா மாநிலங்களும் பாஜக எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கின்றன. அப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றது ஏன் செய்யக்கூடாதுங்கிற சிந்தனை சிறுபான்மை மக்கள் மத்தியில் வரைக்கும் நிற்குது. ஓவரா ஜால்ரா அடிக்கிறான்னு உங்களுக்கு தோணலாம், உங்களுக்கு புரிய வைக்கிறதா சொல்றேன். குஜராத்ல 15% வந்து இஸ்லாமியர்கள், வாரணாசி தொகுதியில கிட்டத்தட்ட 18% இஸ்லாமியர்கள். அப்ப வாரணாசி தொகுதியில மோடிக்கு எப்படி ஓட்டு, இஸ்லாமியர் ஒருத்தரோட ஓட்டு போடாம விழுந்துருமா? 2021 தேர்தல் அறிக்கையில திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பா 5 ரூபாய் இருக்கு. எழுதி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, குறைச்சாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 8000 கூப்பன் ஒன்னா கொடுப்பாங்களா, தனித்தனியா கொடுப்பாங்களா? மிக்சிக்கு, கிரைண்டருக்கு, வாஷிங் மிஷினுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு, ஒரு மிக்சி 8000 ரூபா கிடையாது, நான் 4000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கிட்டேன். இப்போ மிச்சம் 4000 ரூபா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? என்ன கணக்கு? டிஎம்கே வந்து சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கிற கட்சி. ஒரு 10% கொடுத்துருப்பாங்களா? 234 தொகுதியில 175 தொகுதி இவங்க நிக்கிறது. 20 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் அவ்வளவு கேள்வி பண்ணி விமர்சனம் பண்ணார். மனோ தங்கராஜ் அமைச்சர், அவருக்கு ஏன் கொடுக்கல? புரியுங்களா? அப்ப சிறுபான்மை மக்கள் எதிரா நீங்க மனோ தங்கராஜ் கொடுக்கலங்கிறனால. தேமுதிக வந்து தேவைப்பட்டுச்சு, விசிக கூடவே இருக்கு. சில சமயங்கள் என்ன ஆகும்னா லாயல்ட்டியே ஒரு பேர்டன் ஆகும், ஒரு சுமையா மாறும். அடங்கக்கூடியவர் அல்ல, அடங்க மறு அத்துமீறி தான் அவருடைய கேரக்டர். காங்கிரஸ் கட்சி என்ன நினைச்சு, நான் வெளியே போனா உன் கூட்டணியை காலி நினைச்சிருந்துச்சு. அவங்க வந்து காங்கிரஸ் வந்து திமுக செக் வைக்க நினைச்சது, திமுக தேமுதிக மூலமா காங்கிரஸ் செக் வச்சு. குறைஞ்சபட்சம் 15% வாக்குகளை பெறக்கூடியவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாம இருக்க மாட்டாரு. சீட் கன்வர்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும், அதுதான் முக்கியமான கேள்வி. பிளஸ் வந்து இவருடைய பொலிட்டிக்கல் சஸ்டைனபிலிட்டி இருக்குதான்னு பார்க்கணும். தேர்தலுக்கே வந்து ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு ஒரு தான் வருவேன்னு சொல்லி சொல்றவர் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் எவ்வளவு வருவாருன்னு பார்க்கணும். அவர் இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா யார் ஜெயிப்பாங்கிற குழப்பமே. அவர் இல்லைன்னா ஏடிஎம்கே படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடும். 234 வின்னு வச்சுக்கோங்க. ஒரு தொகுதியில போட்டிட்டாருன்னா அந்த தொகுதிக்கு உழைச்சிருப்பாரு. இப்ப போட்டி இல்லை, 234 தொகுதிக்கு உழைப்பாரு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் தமிழ்நாட்டின் சாணக்கியரான ரங்கராஜ் பாண்டே சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா பக்கம் பரப்புரை பண்ணும்போது ஏற்கனவே நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்துருக்கோம், அதுவும் இல்லாமல் இது வரக்கூடிய எலெக்ஷனில் 2000 ரூபாயும் கொடுக்கப்படும், அதுவும் இல்லாமல் 8000 ரூபா கூப்பனும் கொடுக்கப்படும், இந்த மாதிரி சொல்லி பரப்புரை பண்ணுறாருல சார். ஸோ அதனால் ஏற்கனவே வந்து ஜெயிச்ச மெஜாரிட்டி அதை விட இந்த தடவை மெஜாரிட்டியை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கா? எந்த ஒரு சர்வேவும் அப்படி சொல்லலை. நம்ம வந்து நார்மலாக பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் நமக்கு தெரியும்ல. நம்ம வந்து சர்வேலேருந்து திமுக ஜெயிக்கலாம், அதிமுக ஜெயிக்கலாம், ஆனால் எந்த கட்சியுமே வந்து 200 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. போன முறை 135 சீட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த முறை 190 வந்துருவாங்க அப்படிங்கிற நிலைமை வந்து எந்த கட்சிக்குமே கொடுக்கல. அதனால் அப்படி வாய்ப்பு இல்லை. அவங்க கொடுக்குற வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவே 2000 ரூபா ஆக்குவேன், நான் வந்து 8000 ரூபா கூப்பன் செகண்டரியாக தான் சொல்கிறாங்க. அவங்க பிரச்சாரம் அதை சொல்கிறது இல்லை. பிரச்சாரம் வந்து பாஜக வந்துடும் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. பாஜக வந்தால் என்ன அப்படின்னு யாரும் பதில் சொல்ல முடியல. பாஜக வந்த மாநிலங்களில் குறிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரா வச்சுக்கோங்க, பீகார் வச்சுக்கோங்க, குஜராத் வச்சுக்கோங்க, யூபி வச்சுக்கோங்க. இதை மாதிரி பின்தங்கிய மாநிலங்கள், பீகார் மாதிரி யூபி மாதிரி பின்தங்கிய மாநிலம் இன்றைக்கி புயல் வேகத்தில் வளர்ந்துட்டுருக்குறாங்க. அவ்வளோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நியூஸ் பார்த்தேன், 37,000 தொழிற்சாலைகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் வந்திருக்கு. அவங்க வந்து இது ஹியூஜ் நம்பரில் அடித்து துவைச்சு பண்ணுவாங்க. 37,000 தொழிற்சாலை வந்திருக்கு. முன்னாடிலாம் கிடையவே கிடையாது. அங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியெலாம் யாரும் ஆரம்பிக்கவே போக மாட்டாங்க, யூபியெல்லாம் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க யூபியில் மட்டும், ஒரு ஸ்டேட்டில். அப்போ எல்லா மாநிலங்களும் பாஜக எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கின்றன. அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறது ஏன் செய்யக்கூடாதுங்கிற சிந்தனை சிறுபான்மை மக்கள் மத்தியில் வரைக்கும் நிற்கிது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறது வந்து ஓவரா ஜால்ரா அடிக்கிறான்னு உங்களுக்கு தோணலாம், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். குஜராத்தில் 15% வந்து இஸ்லாமியர்கள், வாரணாசி தொகுதியில் கிட்டத்தட்ட 18% இஸ்லாமியர்கள். அப்போ வாரணாசி தொகுதியில் மோடிக்கு எப்படி ஓட்டு, இஸ்லாமியர் ஒருத்தரோட ஓட்டு போடாமல் விழுந்துருமா? அப்போ நரேந்திர மோடி 0 ஓட்டில் ஆரம்பிச்சாருன்னா எதிர்கட்சி வேட்பாளர் 18% ஓட்டில் ஆரம்பிப்பார். இவர் 0 17. அப்போ இவருக்கு அந்த ஓட்டு விடாமல் எப்படி அங்கே போகும்? அது ஸ்பிளிட் ஆகி வந்து நிற்குது. பீகாரில் சிறுபான்மை மக்கள், யூபியில் எல்லா பக்கத்துலையும் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, சும்மா எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து இந்துத்துவா பூச்சாண்டின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருப்போம், நம்ம நம்புறது. ரொம்ப தெளிவாக வளர்ச்சியை பற்றி பேசணும். பாஜக வளர்ச்சி பேசுகிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க பெட்ரோல் டீசல் விலை அமெரிக்காவில் உயர்ந்திருக்கு. பாகிஸ்தானில் 350 ரூபா பெட்ரோல் டீசல் விலை, இந்தியாவில் 1 ரூபா கூடலை. அந்த 100 ரூபா ரேட் வந்து வருஷம் 3 வருஷமா இருக்கு. அந்த ரேட் ஒரே ரேட் இருக்கு. இத்தனைக்கும் ரேட்டை ஏற்றிக்கிறேன் ரைட்ஸ் கொடுத்த பிறகு அப்படியே இருக்கு. ரேட்டு ஏற்றி ஆகணும் அப்படின்னு எண்ணெய் நிறுவனங்கள் சண்டைக்கு வந்தபோது கலால் வரியை குறைச்சி
அவங்களுக்கான பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. எலெக்ஷனுக்காக இருக்கலாம்ல சார்? வச்சுக்கோங்க, எலெக்ஷனுக்காக நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல, மக்கள்கிட்ட கொண்டு வந்துருக்கலாம்ல. தமிழ்நாடுக்கு தானே பிரச்சனை வரும். அவருக்கு 5 ஸ்டேட்டில் தானே எலெக்ஷனு, மிச்சம் 23 ஸ்டேட்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல, எதுக்கு கொடுக்கணும்? அப்போ அவர் வந்து எப்படி சிந்திக்கிறான்னு பண்ணீங்க. நீங்கள் அழகாக கேட்டீங்க எலெக்ஷனுக்காகவான்னு. 2021 தேர்தல் அறிக்கையில், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பா 5 ரூபான்னு இருக்கு. எழுதி பார்த்துங்க, நீங்கள் செக் பண்ணிக்க, குறைச்சாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு போடல. போன தீபாவளிக்கு குறைச்சாங்களா இல்லைன்னு போய் எடுத்து பாருங்க. அப்புறம் குறைப்போம்னு சொன்ன திமுக குறைக்கல, குறைப்போம்னு சொல்லாத பாஜக குறைச்சிருக்கு. அப்போ யார் மக்களுக்காக நிற்கிறான்னு நீங்கள் யோசிக்க. இவ்வளோதான். அப்போ பாஜகவை தான் அங்கே பூச்சாண்டியாக காட்டிட்டு இருக்காங்களே தவிர இந்த விஷயங்கள்ல. 2வது பாயிண்ட், 8000 ரூபா கூப்பன் பற்றி சொன்னாங்க. 8000 ரூபா கூப்பன் வச்சு அதில் ஏதாவது கிளாரிட்டி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்க. எனக்கு தெரியல, நான் சரியாக கவனிக்காம மட்டும் இருந்திருக்கலாம். 8000 ரூபா கூப்பன் ஒன்றா கொடுப்பாங்களா, தனித்தனியாக கொடுப்பாங்களா? மிக்சிக்கு, கிரைண்டருக்கு, வாஷிங் மிஷினுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. ஒரு மிக்சி 8000 ரூபா கிடையாது. நான் 4000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கிட்டேன். இப்போ மிச்சம் 4000 ரூபா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கியா, லைஃப் டைமில் ஒன்றா, என்ன கணக்கு? வேற இங்கே 10,000 ரூபா நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு முடிச்சிட்டார். அது அப்போ ஏன்பாடு. எந்த கடையில் வாங்குறது உங்களுக்கு புரியுங்களா? நான் எதிர்த்த கடையில் வாங்குறதா, அடுத்த கடையில் வாங்குறதா, பக்கத்து கடையில் வாங்குறதா? நான் 8000 ரூபா கூப்பன் கொடுத்துருவீங்க. அந்த கூப்பன் எங்கே கொண்டு போய் கொடுக்குறது உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அங்கீகாரம் பெற்ற கடைகள் ஒன்று இருக்கா? அப்போ திமுக காரங்க கடையில் போய் வியாபாரம் நடக்குதுக்கா? என்ன பிளான்? 8000 என் அக்கௌண்ட்ல வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. 10,000 ரூபா என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி, உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவேன்டார். ஆல் ப்ராப்ளம் சால்வ். அந்த 2000 ரூபா அவரும் ஆக்க சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கே தான் முதல்ல சொல்லிச்சு நாங்கள் 2000 ரூபா அக்கௌண்ட். அதற்கு பிறகுதான் வந்து திமுக சொல்லிச்சு நாங்களும் 2000 ரூபா அக்கௌண்ட் சொல்லிட்டு எப்போ சொன்னார்? 5000 ரூபா காசை போட்ட அன்னைக்கு சொன்னார் நாங்கள் 2000 ரூபா. அதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுருச்சு அதிமுக. அப்போ நம்ம மக்கள் வந்து பாஜகவை சொல்லி பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. 8000 10,000 வாங்குற பிரச்சனை நிற்கல. ஓகே சார். சார் நீங்கள் சிறுபான்மையர்களை பற்றி பேசியிருந்தீங்க, ஓட்டு சிறுபான்மை பாஜகவுக்கு வருது அப்படின்ட்டு. ஆனால் 27 சீட்டில் ஒரு சிறுபான்மையருக்காக கொடுத்துருக்கலாமே சார், பேச்சுக்காவது கொடுத்துருக்கலாமே. எப்பவுமே மதவாத கட்சின்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு இப்போ அதை பார்த்தாலே உண்மையாகத்தான் தெரிய வருது. சரி, டிஎம்கே வந்து சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கிற கட்சி. ஒரு 10% கொடுத்துருப்பாங்களா? சிறுபான்மை மக்கள் வந்து கிட்டத்தட்ட 15% இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீமும் சேர்த்தீங்கன்னா 15. நான் 15% போல 234 தொகுதியில் 175 தொகுதி இவங்க நிற்கிறது. 20 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்க நீங்க. அதுதான் சிறுபான்மையர் கட்சி கூட்டணியா இருக்காங்களா சார், அவங்களுக்கு ஒதுக்கீடப்பட்டிருப்பாங்க. சிறுபான்மை கட்சியை கூட்டணி தான் இவங்க கொடுத்துட்டு போறாங்க. எஸ்டிபிஐ போன முறை ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க, கொடுத்தாங்கல்ல. அப்ப கூட்டணி நீங்க சிறுபான்மை கட்சி கூட்டணி வச்சா டிஎம்கே கொடுக்குது, சிறுபான்மை கட்சி ஏடிஎம்கே கூட்டணி வச்சா பிஜேபி கொடுத்தா கொடுத்துட போறாங்க. அவ்வளவுதானே. நீங்க போய் கூட்டணி வச்சுக்கோங்க சார். கூட்டணி வைக்கிற ஆள் வந்து கொடுக்க மாட்டாராம், கூட்டணி வைக்காத ஆள் கொடுக்கணுமா? ஏதாவது லாஜிக் இருக்கா உங்களுக்கு? அதிமுக கூட ஒரு சீட்டு தான் சார் அலோகேட் பண்ணிருக்காங்க. நான் தான் ஒரு சீட்டு 2 சீட்டு விடுங்க. நாங்க கேட்குறேன் டிஎம்கே கொடுத்துருங்க, ஒரு 10% கொடுத்துருக்காங்க. நீங்க மகளிர் ஒதுக்கி நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றீங்க. மகளிர் முன்னேற்ற கனிமொழி அக்கா கொடுங்க, அவங்களுடைய சீட்ல மகளிர் அணி கட்டி கொடுத்துருக்கீங்களா? 10% நான் சொல்ல, வேற ஒண்ணுமே சொல்ல. நான் 33% 50% கேட்கல. நீங்க செஞ்சீங்களா அவர் அங்க குற்றம் சாட்டுங்க. நீங்க ஒருத்தர் எப்படி நீங்க திருடங்கன்னு யார் சொல்ல முடியும்? இன்னொரு திருடன் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப நீங்க நான் நல்லவராக இருந்தா உங்களை கெட்டவர்னு சொல்லி விமர்சனம் பண்ணலாம். நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஏடிஎம்கே பிஜேபி கொடுத்துருக்கீங்க. ஏடிஎம்கே பிஜேபி தான் நீங்க சிறுபான்மைக்கு விரோதின்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் அங்கே ஓட்டு கேட்குறீங்க. கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் என்ன ஓட்டு கேட்குறீங்க? உங்களுக்கு புரியல. நீங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்றவங்க தான் பண்ணும். இன்னைக்கு விஜய் சொல்றாரு நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கேன்றார். அவரே ஜோசப் விஜயா இருக்கிறார். சரிங்களா? அவருடைய கட்சியில் வந்து 10 முஸ்லீம்கள் கொடுத்துருக்காங்க, 10 கிறிஸ்டியன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ணன் சீமான் ஏகப்பட்டவர் கொடுத்துருக்காரு. பட்டியலின வேட்பாளர்களாக பொது தொழில் நிப்பாட்டி வைக்கிறார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்போ சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக யார் நிற்கிறார்? டிஎம்கேவா? அப்போ டிஎம்கே எவ்வளோ சீட் கொடுத்துருக்கு சொல்லுங்க, அதை பேசுங்க. நீங்க டிஎம்கே சிறுபான்மை மக்களுக்கு விரோதின்னு பிஜேபி சொல்லிட்டீங்க. எவ்வளவு கொடுத்தாங்கன்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா. அவங்களுக்கு மாற்று கட்சியா தான் சார் பாஜக அதிமுக வரணும்னு நினைக்கிறேன் சார். மாற்று கட்சியா பாஜக இல்ல சார், அதிமுக தான் சார் நம்பர் 1 கட்சி. நீங்க தேர்தல் வரலாறு எடுத்து பாத்துங்க, அது வேற விஷயம். அதிமுக நீங்க முத்திர குத்திட்டீங்க, அப்புறம் எதுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கிறேன் சார். எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் எனக்கு வந்து காசு அனுப்புனியா எனக்கு என்ன அர்த்தம் புரியலையே. நீங்க கொடுத்த நடத்தா தானே சார் நான் காசு கொடுப்பேன். நான் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டோம், சிறுபான்மை மக்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம், சிறுபான்மை மக்களுக்கு நீ சீட்டு கொடு, எப்படி கேட்பீங்க? சிறுபான்மை மக்கள் பூரா நீங்க டிஎம்கே சீட் கொடுத்து கேளுங்க. நான் மாத்தி கேட்கிறேன், டிஎம்கே சீட் கொடுத்து சொல்லுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் அவ்வளவு கேள்வி பண்ணி விமர்சனம் பண்ணார் மனோ தங்கராஜ் அமைச்சர், அவருக்கு ஏன் கொடுக்கல? புரியுங்களா? அப்ப சிறுபான்மை மக்கள் எதிரா நீங்க மனோ தங்கராஜ் கொடுக்கலங்கிறனால. அப்ப சீட்டு கொடுக்கறதும் கொடுக்காதும் கட்சி அரசியல் ஓட்டுன்னு வேற வேற சூழ்நிலையில் கருதி மனோ தங்கராஜ் கொடுக்கலன்னா வேற ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு நாசர் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அப்புறம் மஸ்தானுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அப்புறம் இவரை காலி பண்ணாங்க, அவர் காலி பண்ணாங்க. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு யார் எதிர?
உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு ஒரு பதவியை காலி பண்றாங்க, ஒரு பதவியை குடுக்குறாங்கன்னா சிறுபான்மைங்கிறதுக்காக கிடையாது. நான் மாத்தி கேட்கிறேன். பாஜகவுக்கு ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்துல் கலாமை தேர்ந்தெடுத்தாங்க. யாரு? கலாம் என்றால் கலகம்னு சொன்னது யாரு? சொல்லுங்க சார். கருணாநிதி அவர்கள். கலாம் என்றால் அதாவது உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தமரை கலாம் என்றால் கலகம்னு கலைஞர் சொல்றார். ஆனா பாஜகவுக்கு வந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க சந்தர்ப்பம் கலாமை கொண்டு வராங்க. இன்னைக்கு பழங்குடியின பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பட்டியலினத்தவரை கொண்டு வந்தாங்க, ராம்நாத் கோவிந்த். அப்ப இவர்கள் யாருக்கு துணையா இருக்காங்க நீ பாருங்க. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப ஒரு சிறுபான்மையினர், ஒரு பழங்குடியினர், ஒரு பட்டியலினத்தவர், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அப்ப யார் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருந்திருக்கான்னு பாருங்க. அப்துல் கலாம் நீங்க செலக்ட் பண்ணீங்களா? 2ஆம் முறை தேர்ந்தெடுத்தீங்களா? தேர்ந்தெடுக்க ஆதரவு கலாம் போட்டிட்டாருன்னா தமிழர்னு பார்க்க வேண்டாமா? நீங்க இஸ்லாமியர்னு பார்க்க வேண்டாங்க, தமிழர்னு பார்த்துக்கணுமா இல்லையா? இல்ல கலாம் போட்டிட்டாங்க ஆதரவு சொன்னீங்களா? ஓகே சார். அதே மாதிரி இப்போ முன்னாள் முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை செய்யும்போது 2 மணிக்கு யாரை காலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் உதயநிதியை துணை முதலமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பரப்புரை பண்ணுமா என்ன சார் அவரு? பண்ணணுமா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஏடிஎம்கேல கம்மியாக பண்ணுறாங்களா, டிஎம்கேல கம்மியாக பண்ணுறாங்களா, எந்த கட்சியில் கம்மியாக பண்ணுறாங்கன்னு சொல்லி அரசியல் வந்து அந்த அளவில் தான் இருக்குது. நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். முதலமைச்சர்கள் பல விஷயம் பேசியிருக்கிறாரு, துணை முதலமைச்சர் ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கிறார். நம்ம வந்து இதை ஒன்றுனா எடுத்தால் அது நமக்கு தான் வந்து அது தேவையில்லாத வேலை. நமக்கு வந்து அது நம்ம இதெல்லாம் மேற்கோள் காட்டதே நல்லதுக்கு இல்லை. யார் பேசலன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து முதலமைச்சரே மேற்கோள் காட்ட முடியும், துணை முதலமைச்சரை மேற்கோள் காட்ட முடியும், எதிர்கட்சி தலைவர் நீங்கள் மேற்கோள் காட்டிட்டீங்க. நான் மொத்த அரசியலே அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்து மேலே நம்ம அதை மேற்கோள் காட்டினா இன்னும் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ கூட்டணி கட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா எதற்காக தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டும் விசிகாவுக்கு வெறும் 8 சீட்டு கொடுக்கப்படுது? என்ன ரீசனுக்காக? அது தேமுதிக வந்து தேவைப்பட்டுச்சு, விசிகா கூடவே இருக்குது. சில சமயங்கள் என்ன ஆகும்னா லாயல்ட்டியே ஒரு பேர்டன் ஆகும், ஒரு சுமையா மாறும். தேமுதிக எதில் இருந்து இங்கே வந்தவங்க, அப்போ டிமாண்ட் ஆஃபர் வந்து கடுமையாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக அவங்க எதுக்கு தேவைப்பட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து எப்போ தேமுதிக கூட்டணி வச்சாங்கங்கிற காலத்தை கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் குடத்தில் கொடுத்துட்டு இருந்துச்சு, நான் தனியாக போயிடுவேன். அப்போ அவங்களுக்கு நீ போறேன்னா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க உள்ள கூட்டு வந்தாங்க. அப்போ இவங்க உள்ள வந்த தான் காங்கிரஸ் கட்சி பம்பிச்சு. ஐயோ இப்போ இவங்க வந்துட்டாங்கன்னு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க பொழுது. காங்கிரஸ் கட்சி என்ன நினைச்சு, நான் வெளியே போனால் உன் கூட்டணியே காலி நினைச்சிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து காங்கிரஸ் வந்து திமுக செக் வைக்க நினைச்சது, திமுக தேமுதிக மூலமா காங்கிரஸ் செக் வச்சது. அப்போ கூடவே இருந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து இழப்பு. அதனால வந்து வேற வழியில் ஒரு 3 சீட்டு வந்து கூட வாங்கிக்கிட்டார், நல்ல 2 சீட் கூட வாங்கிட்டார். ஒரு 2 கம்யூனிஸ்டும் அதிமுக தான் பாவம். ஓகே சார். பட் இருந்தாலுமே தேமுதிக வந்து நேற்று வரைக்குமே வந்து ஸ்டாலின் அவர்களையும் கருணாநிதியும் விமர்சனம் பண்ணவங்க அந்த அளவுக்கு சீட்டு தூக்கி கொடுக்கும்போது இப்போ திருமாவளவன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு சார். அதுக்காக தான் அவர் வந்து நம்மளே அசம்பிளியில் இறங்கி நம்முடைய களப்பணியை ஆற்றிடும் பார்த்தாரு. அதுவும் பிரச்சனையாகி போச்சு. ஆனால் அவர் மிகப்பெரிய ராஜேந்திரி, நிதானமாக கையாளுவார். மிரட்டல் கொடுக்கப்பட்டுச்சா என்ன அவருக்கு? அப்படிலாம் நமக்கு தெரியாது, நான் அப்படி நம்பலை. மிரட்டலுக்கு பணியக்கூடியவரும் இல்லை. ஆனால் அந்த அழுத்தம்ங்கிறது ராஜினாமா பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிறது அழுத்தம் இல்லை. என்ன ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் போட்டிடுறாரு, தேவையில்லாத விவாதங்கள்லாம் வழிகொழுது, இந்த மாதிரி விவாதங்களுக்கெல்லாம் வாய்ப்பே தேவையில்லைல்ல அப்படின்னு நினைச்சாலே ஓகே, வருத்தத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் அழுத்தம் என்பது கழுத்தை நெரிப்பதில்லை, அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதற்கு பணிபவரும் இல்லை. அவங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா சரி ரைட், அப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் அவர் வந்து அடங்கக்கூடியவர் அல்ல, அடங்க மறு அத்துமீறு தான் அவருடைய கேரக்டர். அவர் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானம். அதே சமயத்தில் வந்து படித்தவர், நிதானமானவர், பண்பட்டவர், வயது இருக்கு, அனுபவம் இருக்குது, மூப்பு நாட்ட பாடம் கற்றவர். அதனால தடாலடியா செய்ய மாட்டார், தடாலடியா பேசுவார், ஃபீலிங்கா பேசுவார், தடாலடியா பேசுவார். ரொம்ப நிதானமா செயல்படுவார், ரொம்ப நிதானம், ரொம்ப ஆழமா ஃபியூச்சரிஸ்டிக்கா செய்வார். அதனால தான் இன்னைக்கு அவர் கட்சிக்கு வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி. அவருடைய கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம். அவருக்கு முன்னாடி ஆரம்பித்த பல கட்சிகள் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மெஷர் பண்ணி வைக்கக்கூடியவர். பட் இருந்தாலுமே தனக்கு ஒரு ஏற்கனவே கொடுத்தது 8 சீட்டு சார். அதுலேயுமே ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சிக்காரரா தனக்கு ஒதுக்கின சீட்டு அவர் கொடுக்க வேண்டிய கண்டிஷன் என்ன சார்? அப்புறம் அது ரொம்ப காம்ப்ளிகேஷன் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, அவர் வேற ஒரு கனெக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறாரு, அது வேற மாதிரி போகுது. சொந்த கட்சியிலுமே சில அதிருப்தி வருது, கூட்டணி கட்சியிலிருந்து சில அதிருப்திகளை தூண்டி விடுறாங்க. எல்லாத்தையும் உடஞ்சிருமா என்ன பயமா என்ன சார்? கட்சி உடஞ்சிருங்க இல்லை, உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு. உடஞ்சிரும்னு ஓடில நம்ம வந்து அது கவனமாக இருக்கணுங்கிறது. ஃபியூச்சரை நீங்கள் பிளான் பண்ணணும்ல. ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை கட்சியில் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு உத்தவ் தாக்கரே நினைச்சிருப்பாரா என்ன? தூக்கிட்டு போன பிறகு தானே தெரியும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பம் வர விடாமல் தடுக்கிற ராஜவீகம் தானே. நீங்கள் வந்து ஒரு போர் வந்துடணும், ஒரு வெள்ளம் உள்ளே வந்துடணும், வெள்ளம் வராமல் தடுக்கிற ராஜவீகம் தானே. இவ்வளோ பெரிய சோறு கட்ட பண்ணீங்க, வெள்ளம் வரப்போதா என்ன? வெள்ளம் வரப்போதா? உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்கிறேன். பாலாறில் தண்ணி இல்லைன்னு ஒரே பிரச்சனையாக புலம்பிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆந்திரா வந்து அணை கட்டுது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு தான், அதுக்கு முந்தைய ஆட்சியில்
அப்போ வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த துரைமுருகன் சொல்றாரு, ஏங்க பாலரில் தண்ணியே வராதுங்க, அவன் அணை கட்டினா கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு. இப்படி அணையாக கட்டி கட்டி தான் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம நாளைக்கு தண்ணி வருங்கிற கணக்கு பண்ணிட்டு நம்ம அணையை கட்டி வச்சுட்டு தண்ணி வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணால் புத்திசாலித்தனம். அதான் நம்ம வந்து எதிர்பார்க்குறது. அப்படி ஃபியூச்சர் வராத தண்ணிக்கு எதுக்கு அணை அப்படின்னு நினச்சா நம்ம முடிஞ்ச முடியாது. அவர் வந்து நாளைக்கு என்ன வரும், வெள்ளம் வருமா இல்லைன்னு தெரியல, ஆனால் அணை கட்ட விரும்பினார் திருமாவளவன். ஓகே சார். பட் இருந்தாலுமே காங்கிரஸ் இந்த ராகுல் காந்தி அவர்கள் இன்னுமே தமிழ்நாட்டுக்கு வந்து பரப்புரைக்கு வராமல் இருக்காரு. இது என்ன காரணமாக இருக்கு? வருவார் போல தான் தெரியுது. அது வந்து பெரிய விஷயமா நாங்கள் எழுப்பினோம், முதல்ல இருந்து ரொம்ப சொல்லிட்டே வந்தோம். அது வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா விவாதமாக வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ 9ஆம் தேதி அஸ்ஸாம்லேருந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இங்கேயும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, கேரளாலையும் நாளைக்கு வந்து போலிங் நடந்துருது. அதனால வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வருவார், ஒரு போனா போதும் வருவார்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் பெயர் கூட உச்சரிக்கலையே பாண்டிச்சேரி போகும்போது. அது கண் கூட தெரியுதுங்க. அவருடைய விருப்பம் நான் பலமுறை சொன்னதான், நான் ரிப்பீட் பண்ண முடியல. அவருடைய முதல் தேர்வு திமுக கிடையாது. அவருடைய முதல் விருப்பம் தன்னுடைய கட்சியை மீண்டும் ஆட்சி கொண்டு வருது. 55 வருஷமா இந்த கட்சி ஆட்சிகள் இல்லை. 1967 போனது, இன்னைக்கு 2027 வரப்போகுது. அப்போ 60 வருஷமா உள்ள நுழைய முடியல. அதற்கு அடிப்படை காரணம் திமுக. அப்போ நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிறது அவருடைய பிரதானமான விருப்பம். அது வந்து திமுக மீது பகை கிடையாது, தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வரும். அப்போ விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஒரு வரலாற்று வாய்ப்பு கையில் வரும்போது நம்ம வந்து ஆளுக்கு பாதி சீட் கூட கேட்டு போகலாம். அவர் சந்தோஷமா செஞ்சிருப்பார். 117 கேண்டிடேட் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அடைஞ்சு போயிருப்பார். இவங்க அலைன்ஸ் சேர்ந்தாங்கன்னா கூட 4 கட்சி வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து பாமக வந்து எங்கே போகணும்னு முடிச்சுட்டு இருந்துச்சு, சசிகலா அவர்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, டாக்டர் கிருஷ்ணன் நம்ம கஷ்டப்படுறாங்க, இவங்க எல்லாமே அதிமுக அலைன்ஸ் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் உள்ள வந்திருப்பாங்க. ஒரு ஃபார்முடபிள் அலைன்ஸாக மாறி இருக்கும். அது வந்து ஒரு பெரிய இயக்கம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு சிதம்பரம் போன்றவர்கள் உள்ள நுழைஞ்சு அவர்களுடைய ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தி, திரு டிடிவி தினகரன் என்னுடைய பேட்டில் சொல்றார், ஒருவேளை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடராமல் போயிருக்குமானால் கட்சியை உடைப்பதற்கான திட்டம் இருந்ததுன்றார். திரு டிடிவி அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னுடைய பேர்ல சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு போனால் அவர் வந்து கட்சியை காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கட்சி இழந்துடக்கூடாது அப்படின்னு திரு ராகுல் காந்தி வேற வழி இல்லாமல் தர்மசரை விட்டு கொடுத்தாரு. அதனால தான் அவர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரே ஊர்ல இருந்து கிளம்பி போன போதும் பிரச்சாரம் பண்ணல, பாண்டிச்சேரியில் ஒரே நேரத்தில் இருந்த போதும் பிரச்சாரம் பண்ணிக்கல. அவர் வந்து அவரோட வேலையை அவர் பார்க்க போயிட்டாரு. புதுச்சேரியில் அவர் பிரச்சாரம் பண்ணதும் கஷ்டம் தான். அவர் வந்து காங்கிரஸுக்கு வேட்பாளருக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாரா, திமுக போட்டி வேட்பாளர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவார். என்ன செய்வார்? கேரளாவில் கம்யூனிஸ்டுகளை கழுவி ஊற்றிட்டு தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஓட்டு கேட்பார்? சங்கடம் தான் அவர் நிலைமை. ஓகே சார். அதே இப்போ திமுக வந்து தோற்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சா என்ன? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள்லாம் வராரு, அவரையெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. கமலுக்கு வந்து சீட்டே கொடுக்கப்படாத சுச்சுவேஷனில் இருக்கு. எதனால அப்படி? எவ்வளவு தூரம் வந்தாலும் உள்ள வாரி போட்டுக்கிறது புத்திசாலித்தனம் தான். அதுல ஒன்றும் குழப்பம் கிடையாது. எல்லாருமே கிண்டல் பண்றாங்களே சார், ஜொமேட்டோக்காரன் போனாலும் சரி, யாருக்கு போனாலும் சரி, உள்ள தூக்கி உள்ள போட. அது வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கலா நீங்க கேலி பண்ண வேண்டியதான், அது அரசியல் பண்ண வேண்டியதான். ஆனா ஒரு ராஜேந்திரம் வந்து யார் வந்தாலும் வாங்கி, யார் வந்தாலும் போ, அப்படி யாருனாலும் இடத்த காலி பண்ணி சொல்றது ராஜேந்திரம் இல்லை. யாருனாலும் உள்ள வானாலும் ராஜேந்திரம் தான். அது வந்து பாத்தீங்கன்னா 100 ஓட்டா கூடனாலும் வேல்யூ தானே. நீங்க வந்து எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் வந்து 1 கோடி ஓட்டு வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லல யார். ஆனா அவர் தொகுதியில கொஞ்சம் உழைப்பார்ல, அவர் பசங்க 2 உழைப்பாங்கல்ல. அப்ப அந்த தொகுதியில வந்து ஒரு வெற்றி கட்டிப்படுமாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிதான் நீங்க பார்க்கணும். செங்கோட்டையன் போனா போயிட்டு போறாரு அப்படின்னு செங்கோட்டையன் வந்து மல்லு கட்டுவார்ல. செங்கோட்டையனும் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த காம்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏடிஎம்கே உத்தரவாதம் ஒரு சீட்டு நீங்க டிக் பண்ணிருக்கலாம். இப்போ வந்து அது எந்த கட்சிக்கும் தெரியாம முடிக்கல. இப்போ வந்து அந்த தொகுதி வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கா, தாவேகாவுக்கா, திமுகவுக்கா அப்படின்னு யோசிக்க முடியாது. அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஒவ்வொருத்தரா போயிட்டு போகணும்னு சொல்லி அப்படி யோசிக்க முடியாது. அது உள்ள வாரி போட்டது வந்து திமுக ராஜேந்திரன் தான். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. விஜய் அவர்களுக்கு இப்போ பரப்புரை பண்ணுற இடத்துல எல்லாமே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுது. அவருடைய தாக்கம் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமே என்ன தமிழ்நாட்டில்? நிச்சயமா அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். குறைஞ்சபட்சம் 15% வாக்குகளை பெறக்கூடியவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்க மாட்டார். சீட் கன்வர்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் முக்கியமான கேள்வி. ப்ளஸ் வந்து இவருடைய பொலிட்டிக்கல் சஸ்டைனபிலிட்டி இருக்குதான்னு பார்க்கணும். தேர்தலுக்கே வந்து ஆடிக்கு ஒருக்கு அமாவாசைக்கு ஒரு தான் வருவேன்னு சொல்லி சொல்கிறவர் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் எவ்வளோ வருவாருன்னு பார்க்கணும். அப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அவர் சஸ்டெயின் பண்ணி நிற்பாருன்னா ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது, நோ டவுட். ஏன்னா ஒரு 15% ஓட்டு எடுக்கிறங்கிறது சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ணன் சீமான் வந்து இப்போ தான் 8% வந்திருக்காரு, இவ்வளோ வருஷமாக போராடி. அதை விட டபுள் மடங்கு அப்படியே. அப்போ வந்து ஒரு பெரிய வரலாற்று வாய்ப்பு தான், அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா யார் ஜெயிப்பாங்கங்கிற குழப்பமே. அவர் இல்லைன்னா ஏடிஎம்கே படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடும். நீங்கள் இந்த எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பார்ட்டி டப்புன்னு கண்ட்ரோலால் டெலிட் போட்டு விட்டீங்கன்னா அதிமுக படுத்துக்கிட்டே ஜெயிக்கும். அவர் இருக்கிறனால தான் யார் ஓட்டை பிரிக்கிறாருன்னே தெரியாமல் ஒரே குளறுபடி போகிற இடம் போனால் அந்த டாபிக் பேசிட்டே இருக்கும். பட் இருந்தாலுமே எவ்வளோ பக்கம் போனாலுமே டெய்லியுமே அவருக்கு ஆக்சிடென்ட் மற்ற நிறைய பேர் இறக்கக்கூடிய வருது. இப்போ அப்போ எதுக்கு எப்படி சார் அவர் சமாளிப்பார்? அவர் அது வந்து கஷ்டமான விஷயம் தான். அது வந்து ஏன்னா அவரை பார்க்க வர்றாங்க, அவர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது நல்ல
காசு கீசு இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல், குவார்ட்டர் பிரியாணி இல்லாமல் வந்து நிற்கிறாங்க. அதில் வந்து அது மறுக்கிறதுக்கு இல்லை. அது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தா கூட போதும், நாங்கள் வந்து நிற்கிறோன்னு நிற்கிறாங்க. அவரை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு. அது மாதிரி எஸ்பெஷலி இளைஞர்கள் மத்தியில் அதில் குழப்பம் இல்லை. அது வந்து ஒரு சங்கடமான விஷயம் தான். போலீஸுக்கும் ஒரு தர்ம சங்கடம் தான், அவருக்கு ஒரு சங்கடம் தான். பட் அவ்வளோ பெரிய ஈர்ப்பு இல்லை. இன்றைக்கெல்லாம் நீங்கள் இதில் பாளையங்கோட்டை, திருவிழா நல்ல கூட்டம், கூட்டம். தூத்துக்குடி பக்கம்லாம் சரியான கூட்டம். சிறுபான்மை மக்கள் ஃபுல்லாக எனக்கு தான் வாக்களிப்பாங்க நம்புறாரு. அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் நல்ல ஈர்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுறதுக்கு மறுக்கிறதுக்கே இல்லை. அதில் வந்து எந்த பொய்யும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து திமுக பக்கம் இருந்து பாஜக இரண்டு பக்கமே இருந்து ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறதா என்ன சார்? எந்த வளர்த்தும் அவங்கவுங்க அவங்க ஓட்டத்தை ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். அது வந்து இவ்வளவு டிலேக்காரு என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியல. அது வந்து இவ்வளவு மாற்றி மாற்றி வச்சு கடைசியில் இப்போ நான் கேள்விப்பட்டது வந்து எங்களுக்கு படம் பார்த்து ஓகே பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எலெக்ஷன் கமிஷனில் போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் பேசுது இந்த படம். முழுக்க அப்போ வந்து பாலிடிக்ஸ் பேசுகிற, டைரக்ட் பாலிடிக்ஸ் பேசுது. அதில் வந்து யானைகள் இருக்குது, சிவப்பு கொடி இருக்குது, இந்த மாதிரி தாவேக்கா இருக்குது, விசில் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. வெற்றி 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 கழகம் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. அப்போ வந்து பியூர் பாலிடிக்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முழுக்க முழுக்க பாலிடிக்ஸாக இருந்துச்சுன்னா அது எப்படி பண்ணது, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் தான். பட் வந்து பொலிட்டிக்கல் அழுத்த வந்து பிஜேபிட்டு வந்து டிஎம்கே நினைக்கல, அவங்கவுங்க ஓட்டை தக்க வைக்க பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ இந்த எலெக்ஷன் முன்னாடியே வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டு, அதே மாதிரி கேஎன்ஆர் மேலே, அதே மாதிரி துரைமுருகன் மேலே, ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி விஷயங்களாக சார் பார்க்கப்படுது. இப்போ கேஎன்ஆர் எலெக்ஷன் கண்டஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நீதிமன்றம் வந்து பாதி வழக்கில் தடை விதிச்சிருது. திரு பொன்முடி அவர்கள் வழக்கில் தண்டிக்கப்பட்டார். இஃப் ஐம் நாட் ராங் 3 வருஷம் நினைக்கிறேன் தண்டிக்கப்பட்டார். சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணி வச்சிருச்சு. அப்போ என்ன செய்வாங்க? அப்போ வந்து நீதிமன்றம் வந்து முன் வந்து கடகடன வழக்கு விசாரிக்கணும். இல்லை இப்போ எல்லாத்துக்கும் ஸ்டே போடுன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள வந்து அவங்களுடைய கலப்பணி பார்க்க தானே செய்வாங்க. ரெண்டாவது மேட்ரு என்னென்னா, இன்னைக்கு வந்து அரசியல் அப்படி நீங்கள் வந்து தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் வந்துருச்சுன்னு கேட்டிங்களே, அது மாதிரி தான் அரசியலில் ஊழல் அப்படின்னா யார் ஊழல் செய்யலை அப்படின்னு கேட்க போயிட்டாங்க. எல்லாரும் தான் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் அவரை மட்டும் சொல்கிறீங்கிறது போயிட்டாங்க. அது வந்து ஊழல் வந்து பரவலாக்கப்பட்டுச்சு, வெகுஜனங்களுக்கு வரைக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் கொண்டாச்சு. நம்ம இப்போ எலெக்ஷனுக்கு காசு கொடுக்குறோம்ல, என்னது அது? ஊழல் தானே. ஓட்டு போடுற காசு, எனக்கு ஓட்டு போட்டு இருந்தால் 1000 ரூபா வச்சுக்கோ அப்படிங்கிறது ஊழல் தானே. அப்போ நான் ஊழல் பண்ணது போய் பொதுமக்களையும் ஊழல்வாதியில் மாற்றிட்டேன். முடிஞ்சு வச்சா கதை. இப்போ நீங்கள் என்ன எப்படி நீங்கள் என்னை வரலன்ட்டு கேட்பீங்க? நீ ஊழல் பண்ணி அப்படின்னா பாஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல, அவ்வளோதான். ஓகே சார். அதே மாதிரி சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சார். அதாவது ஒன்றா என்னை விஷம் கொடுத்து கொன்றுங்க, இல்லைன்னா என்னை ஓட்டை போட்டு என்னை அதிகாரி ஆக்கி உங்களுக்கு வந்து வேலை செய்ய பாருங்க, என்னை இப்படி 15 வருஷமாக பேசி என்னை சாவடிக்காதீங்க. அந்த அளவுக்கு ஒரு அவர் எக்ஸாஜரேஷன் ஆகிட்டாரான்னு சார். அண்ணனுடைய விரக்தி புரிந்து கொள்ளக்கூடியது தானே. ஆனால் வந்து தேர்தலுங்கிறது பல விஷயங்கள் சார்ந்தது, வெறும் உணர்ச்சி சார்ந்தது கிடையாது. சித்தாந்தம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கம்மியானதா? ஒரு கூட்டணி வச்சுட்டு போய் ஜெயிச்சு போயிடலாமே சார். அது அவருடைய முடிவு, நம்ம யாரை சொல்ற கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தம் கம்மியானதா? அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடிஞ்சதா? தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயாவது பண்ண முடியுதா? கேரளாலே வந்து ஜெயிப்பாங்க. இந்தியாவில் எங்கேயுமே 28 மாநிலத்தில் தடமே கிடையாது, ஒரு மாநிலம் தவிர. அப்போ சித்தாந்தத்துக்கு என்ன குறை? அப்போ அரசியல் கட்சியில் வெல்வது அப்படிங்கிறதுக்கு 15 விஷயங்கள் தேவை, ஒன்று மட்டும் கிடையாது. கொள்கை தேவை, கோட்பாடு தேவை, ஆள் தேவை, அம்பு தேவை, பணம் தேவை, தலைவன் தேவை, இலவசங்கள் தேவை, எதிராட்களை சமாளிக்கிறது, நிறைய விஷயங்கள் சேர்ந்துக்கணும். அதில் அண்ணன் வந்து ஒரு நல்ல சித்தாந்தங்கள் பேசுகிறாரு, நல்லா பேசுகிறார், பியூட்டிஃபுல்லாக பேசுகிறார். யார் கேட்டாலும் அப்படியே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும். அண்ணன் பேச்சை கேட்டால் அப்படியே வந்து கிளம்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான் நம்ம வந்து. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நிதர்சனம் புரியும், ஆமாம் சரி அண்ணன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவருடைய வேதனை புரிந்து கொள்ளக்கூடியது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நம்ம FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் உடனே ஃபர்ஸ்டே ட்வீட் போடுறாரு. மொத்த அளவர் தான் போறாரு. ஆக்சுவலாக இது கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களை வந்து முடக்கக்கூடிய சதித்திட்டமாக இருக்குது, இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அது கொண்டாடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட கொண்டு வரட்டும். என்ன கட்டுச்சு? அந்த FCRA அமெண்ட்மெண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு தடைன்னு இருக்குதான்னு சொல்லுது. கிறிஸ்துவ நீங்க வந்து NGO வச்சுக்கோங்க, ஃபாரின் ஃபண்ட் யார் வாங்கினாலும் கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கலன்னா காலாவதி ஆயிரும். காலாவதி ஆச்சுன்னா நாங்கள் மொத்தமாக தூக்கிடுவோம் ஃபண்டர். இது வந்து ஏற்கனவே இருக்குது, அமெண்ட்மெண்ட் பண்ண. இது காங்கிரஸ் பீரியட்லேருந்து இருக்குது. நீங்கள் சிதம்பரம் FCRல எந்த கரெக்ஷன் கொண்டு வரல, அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலன்னு கேளுங்க. FCRல காலப்போக்கில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு ஃபெரா ஆக்டுங்கிறது என்ன, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் தானே. அப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து மானிட்டர் பண்ணணும். எதுக்கு வரும் தெரியாதுல்ல, பயங்கரவாதிகளுக்கு வரலாம்ல. சரி, அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு தடை செய்ய சொன்னாங்க. திரு நாராயணசாமி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸோட அமைச்சராக இருந்தவர், மன்மோகன் சிங் பீரியடில்
சுப உதயகுமாருடைய நிறுவனத்தை வந்து தடை பண்ணார். என்ன, வெளிநாட்டிலேருந்து மத ரீதியாக கொண்டு வர்ற படம் கிறிஸ்தவ நிறுவனங்கள் பின்புலத்தின் மூலமாக அணு உலைக்கு எதிரான போராட்டத்தை பயன்படுத்துன்னு சொன்னார். அப்போ என்ன, டிஎம்கே நீங்கள் அலைன்ஸ்லாம் இருந்தீங்க. டிஎம்கே அலைன்ஸில் இருந்தபோது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, நாராயணசாமி இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடியவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க. அவருடைய நிறுவனத்தை, சுப உதயகுமார் நிறுவனத்தை நீங்கள் பேன் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்கள் செஞ்சுட்டீங்க, ஆனால் பாஜக செய்வான்னு பூச்சாண்டி காட்டுறீங்க. திரு சுப உதயகுமார் போய் கேளுங்க. நீங்கள் சார் உங்களுடைய தொண்டு நிறுவனத்தை ஏன் சார் தடை பண்ணாங்கன்னு கேளுங்க. ஏன் சார் ஃபண்டு வராமல் போச்சுன்னு கேளுங்க. வெளிநாட்டு நிதி தவறாக பயன்படுத்துவோம்னு சொன்னாங்க. திரு பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காரு திரு நாராயணசாமி, வெளியில் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, கேட்டு பாருங்க. அப்போ வெளிநாட்டு நிறுவனங்களுடைய நிதி வந்து தவறாக பயன்படுத்த, பயங்கரவாதத்துக்கு நிதி வந்துச்சு என்ன செய்வீங்க? வெளிநாட்டு நிதி பயங்கரவாதம் தான் பரவாயில்லையா? அப்போ வெளிநாட்டு நிதி வாங்குற நிறுவனங்கள்லாம் ஒரு ஸ்க்ரூட்டனிக்கு வரணும், அவ்வளோதான். இது என்ன குழப்பம் இருக்கு? அது அதில் ஒரு வார்த்தையாவது கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு வந்தால் நாங்கள் பிடிப்போம்னு சொன்னால் அது மத ரீதியானது, அரசமைப்புக்கே விரோதமானது. உங்களுக்கு புரியல? அதில் குழப்பமே இல்லை. இது அப்படி எங்கே இருக்கு? யார் நிதி வாங்கினாலும் கணக்கு உள்ளதானே. சரி, இதற்கு முன்னாடி இன்னொரு தரம் சிஏஏ வந்து இந்திய முஸ்லீம்களே குறி வைக்கிறது, முஸ்லீம்களை சிட்டிசன்ஷிப் இல்லாமல் துரத்து விட போய் சொன்னீங்களா இல்லையா? 3 வருஷத்துல சிஏஏல பாதிக்கப்பட்ட ஒரு இந்திய முஸ்லீமை காட்டுங்க, ஒரே ஒரு இந்திய முஸ்லீம். தமிழ்நாடு வரைக்கும் போராட்டம் நடந்துச்சா இல்லையா? இங்கே சென்னையில் நடந்துருச்சா இல்லையா? வடசென்னையில் நடந்துச்சா இல்லையா? அப்போ போராட்டம் இவ்வளோ தமிழ்நாடு முழுக்க பண்ணீங்களே, வேலூரில் பண்ணி, எல்லா ஊரும், தஞ்சாவூர், எல்லா ஊரிலும் பண்ணீங்களே. தமிழகத்தின் ஷாஹின் பாக், தஞ்சாவூரின் ஷாஹின் பாக், வட சென்னையின் ஷாஹின் பாக் சொல்லியிருந்தீங்களே, ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு காட்டுங்க. அப்போ நீங்கள் உண்மையை சொன்னீங்களா, தவறான தகவல் சொன்னீங்களா? இவ்வளோதான கேள்வி. எதுக்கு சார் இப்போ எலெக்ஷன் முன்னாடி இப்பயே பார்லிமெண்ட்டில் பண்ணியிருக்கலாமே? ஒருவேளை கிறிஸ்தவ ஓட்டுகள் வந்து கேரளா கிடைக்காம போயிருன்ற காரணத்துக்காக நிறுத்தி வச்சுக்கலாமோ? சரி, அப்போ வந்து மகளிர் இடஒதுக்கீடு ஆண்டு தொகுதி மறுவரையும் எதுக்காக இப்போ கொண்டு வராங்க? அது ஏதாவது ஓட்டு வாங்கி தரப்போதா? ஒரு பாலிடிக்ஸில், ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா நிறைவேற்றுறதுக்கு 1008 ப்ராசஸ் இருக்குது. இது எதேச்சதிகாரம் கிடையாது. டொனால்டு ட்ரம்ப் உடைய இது கிடையாது. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மேட்ரு கிடையாது. இது வந்து பார்லிமெண்ட் நிறைவேற்றுறதுக்கு 150 ப்ராசஸ் இருக்குது. அப்போ இவங்களுக்கு எது சரி வருமோ, எப்போ சரி வருமோ செய்வாங்க. நீங்கள் வந்து அவங்க ஆதரவு இல்லை, அரசியல் நோக்கம் இருக்குன்னு 370 அப்ளிகேஷன் எங்கே கொண்டு வந்தாங்க? முதல்ல ராஜ்யசபாவில் கொண்டு வந்தாங்க. ராஜ்யசபாவில் அன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு பெரும்பான்மையே கிடையாது. வழக்கமாக எல்லா 99% மசோதாக்கள் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு தான் ராஜ்யசபாவுக்கு போகும். அந்த மசோதா ராஜ்யசபாவில் அறிமுகமே படுத்தினாங்க. என்ன கணக்கு? அப்போ அரசியல் ரீதியாக, பார்லிமெண்ட் ரீதியாக ஒரு மசோதாவை நிறைவேற்ற 150 வழி இருக்கு. எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட், எஃப்சிஆர் கொண்டு வர போறாங்க தான் சொல்லியிருக்காங்க. எஃப்சிஆர் வராது எங்க சொன்னாங்க? அந்த அமெண்ட்மெண்ட் வரதான் போகுது. அதில் நீங்கள் தான் பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க. வரதான் போகுது இன்னைக்கு நாளையில். சரி, இந்தியாவில் வந்து எந்த வருஷம் தேர்தல் நடக்கல? இப்போ நீங்கள் தேர்தலுக்காக நிறுத்தி வச்சிருக்கீங்க. 2024 நடந்துச்சுல, இந்த 27 நடக்க போகுதுல, 28 நடக்க போகுது. எந்த 29 பார்லிமெண்ட் தேர்தல் வந்து எந்த வருஷம் தான் சேருது? அந்த கவுண்ட் பண்ணி சொன்னதான் எப்போதான்டா பொண்டாட்டி அடிக்கிறது அப்படின்னு. அப்போ நீங்கள் தேர்தல் மாற்றம் நடந்துருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? அப்போ என்ன செய்யறது? அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பரவாயில்லையா? அதானே சொல்லிட்டு இருக்காங்க. பிரச்சனையே கிடையாதுப்பா. நீ எப்படி உண்ட இந்தியா முழுக்க ஒரே. அப்போ நீங்கள் தேர்தலுக்காக நிப்பாட்டி வச்சா தேர்தலுக்காக கொண்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல? அதுக்கும் ஒத்து வர மாட்டேன்றீங்க, இதுக்கும் ஒத்து வர மாட்டேங்க. என்ன கணக்கு சொல்லுங்க. இப்போ வரையறையில கூட வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஓரம் கட்டப்படுது அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கும் ப்ரூஃப் காட்டுங்க. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேட்டிருக்காரு. இந்த தொகுதி வரையறைக்கெல்லாம் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, தென் மாநில முதலமைச்சர்லாம் கூட்டம்லாம் போட்டீங்க, எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. இப்படிதான் என்ஆர்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கே இருக்குன்னு காட்டுங்க. திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொன்னார் என்ஆர்சி ஃபைல் என் டேபிள்லேயே கிடையாதுங்க, எப்படிங்க வரும்னார். என்ஆர்சி சொன்னீங்க, எங்கே இருக்குது என்ஆர்சி? தொகுதி முறையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் படி இன்னைக்கு 543 தொகுதியில் தமிழ்நாட்டு 39, புதுச்சேரி 140. இது என்ன ரேஷியோன்னு பார்த்துக்கோங்க. இதே ரேஷியோ நம்ம இருப்போம்னு இருக்காங்க. இதை உத்தரவாதம் பிரதமர் கொடுத்துருக்கிறார். வேற யார் உங்களுக்கு கொடுக்கணும்? உள்துறை அமைச்சர் கொடுத்துருக்காரு. வேற யார் உங்களுக்கு கொடுக்கணும்? பார்லிமெண்ட்ல வரப்போகுது, நீங்க பார்க்க போறீங்க. கணக்கு தப்பா இருந்தா சொல்லுங்க, நம்மளும் சேர்ந்து எதிர்ப்போம். தமிழ்நாட்டுக்கான வாய்ப்பு குறையக்கூடாதுங்கிற என்ன சந்தேகம் இல்லையே. அப்ப சொல்லுங்க, செய்வோம். இதோட முக்கியமான விஷயம், முன்னாடி வந்து மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருந்தாங்க. அதை குறைச்சது வந்து இந்த அரசு. பாப்புலேஷன் வெயிட் இருந்தால் யூபி தான் அடிச்சுட்டு போகும் நிறையா. அப்போ இவங்க சொல்லக்கூடிய வட மாநிலங்கள் பூரா பாப்புலேஷன் அதிகம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தானே காசு போயிட்டு இருக்கும். அந்த ரேஷியோவில் பாப்புலேஷனுக்கு இந்த வெயிட்டேஜை குறைச்சிருக்குது தற்போதைய பாஜக அரசு. நான் சொல்றது புரியுதா? மத்திய அரசு மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 42% அதிகரிச்சிருக்குது இந்த அரசு. 2014 வந்த பிறகு இந்த அரசு, முதலமைச்சராக இருந்த மோடி பிரதமராக மாறுறார். மாநிலங்களுடைய சிரமத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி 25% இருந்துச்சு, கூட்டி 42% மாற்றி வச்சிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. சரிங்களா? அப்புறம் 42% ஒவ்வொரு டெலிவிஷன்லையும் என்னென்ன கணக்கில் நிதி ஒதுக்கீடு பண்ணுறது ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு பாப்புலேஷன் ஒரு வெயிட்டேஜ். ஏன்னா எத்தனை பேர், 10 பேருக்கு வேற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், 4 பேருக்கு வேற மாதிரி சாப்பாடு. லாஜிக்கலாக தானே இருக்கு. 10 பேருக்கு வேற சாப்பாடு, 4 பேருக்கு.
அப்போ மாநிலங்களில் வந்து மக்கள் தொகை குறைச்ச மாநிலங்களாம் பைத்தியக்கார மாநிலங்களான்னு ஒரு கேள்வி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எழுப்பினாங்க, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பாப்புலேஷன் கொடுக்குற வெயிட்டேஜை குறைச்சிருக்கு இந்த கவர்மெண்ட். அப்போ இவ்வளோ நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கல அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. சார் அதே மாதிரி இப்போ பாஜகவில் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்களே சொல்லியிருந்தீங்க சார் 2031 எதிர்க்கட்சி 2036 வந்து ஆட்சியை பிடிப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா வெறும் 27 சீட்டு தான் ஒதுக்கப்பட்டுச்சு, 40 எதிர்பார்த்தாங்க. அந்த 27மே வந்து அதாவது அதிமுக வந்து எங்கெல்லாம் தோக்குமோ அந்த இடத்தெல்லாம் வந்து பாஜக கொடுக்கப்பட்டதா ஒரு வாதம் வைக்கப்படுது சார். பாஜக தோத்தா அதிமுகவுக்கு லாபமா? எல்லா கூட்டணி கட்சியும் தோத்துட்டாங்க, அதிமுகவுக்கு லாபமா? எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சா இருக்கும். எல்லா கட்சிகளுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு 50% மேலே இருந்தால் தான் அதிமுக ஆட்சி. உங்களுக்கு புரியுங்களா? 27 சீட்டா 14 சீட்டு வந்து அவங்க எடுக்கணும், 18 சீட்டா 10 சீட்டு வந்து பாமக எடுக்கணும், 11 சீட்டா 6 சீட்டு வந்து அண்ணன் டிடிவி எடுக்கணும். எல்லா கட்சியும் மேலே அப்போ ஏடிஎம்கே ஆட்சி. தோக்கிற சீட்டா ஒருத்தர் எப்படி கொடுப்பாரு போல நீங்க சொல்லுங்க. பட் இருந்தாலுமே கோயம்புத்தூர்ல ஸ்ட்ராங் ஹோல்டு ஒரே சீட்டு, சென்னையில் ஸ்ட்ராங் ஹோல்டு ஒரே சீட்டு, எதுக்காக சார் அப்புறம் அப்படி? ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய, அதாவது ஏடிஎம்கேல சில பேர் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து சர்வாதிகாரமாக செயல்படுறார் அப்படின்ட்டு. அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபிகிட்ட பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், சிட்டிங் எம்எல்ஏக்களை மாற்ற மாட்டோம். ஒன்று, காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக நடந்த பேச்சுவார்த்தையில் 25 சீட்டில் 18 சீட்டு கடந்த முறை வென்றிருந்தாங்க, எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்க, சரிங்களா? அந்த 25 28 அப்புறமாக்குனாங்க. 25ல் 18 ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அதுலேயே 2 பேருக்கு சீட்டு கிடையாது. 18 திருப்பிக்குள்ள சிட்டிங் எம்எல்ஏ, ஏன் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஏன் எம்எல்ஏக்கு சீட்டு கிடையாதுட்டாங்க. ஏன்னா அது தேமுதிக வருதுங்க. தேமுதிக வந்தானுங்க, நான் ஜெயிச்சிருக்கேங்க. உங்களுக்கு புரியல? 18ல் 25 மிச்சம் 7 தொகுதி இருக்கு பாருங்க, அதில் பிடிங்கிருந்தா கூட பரவாயில்ல. சரி, 7ல் தோத்துட்டீங்களே சார், நம்ம வேற கொடுத்துருவோம். ஜெயிச்ச தொகுதியை பிடிக்கிட்டாங்க, அது பேச்சுவார்த்தை இல்லைங்க. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், எங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏக்களை மாற்ற மாட்டோம், எங்களுடைய மாவட்ட தலைவர்களை மாற்ற மாட்டோம், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்களை மாற்ற மாட்டோம். ஏன்னா அவர்கள் கடினமான காலகட்டத்தில் என்னோடு இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் சீட் கொடுக்கணும். என்ன தப்பு பார்க்குறீங்க? அப்போ எல்லா இடத்துலையும் தானே ஜெயிக்கணும். இதில் 8 சீட்டாவது குறைஞ்சபட்சம் ஜெயிச்சிருவாங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய 27ல் பாஜக பார்த்தா 8 சீட்டாவது மினிமம் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புகிறேன். அது 15 18 ஆக்குறது அவங்களுடைய சாமர்த்தியம். குறிப்பிட்ட தொகுதிகள் சார் வாய்ப்பு நிறைய தொகுதி நம்ம சொல்லலாம். நம்ம வந்து அது எலெக்ஷன் வரட்டும், நம்ம பார்ப்போம். நிறைய தொகுதி, நான் ஒரு 8 தொகுதியாக என் கண்ணில் தெரியுது. அது 8 எதுனாலும் 8 இருக்கலாம். அப்போ அந்த 27ல் வந்து என்ன வருதுங்கிறத நான் பார்க்கணும். ஓகே சார். பட் இருந்தாலுமே அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவருக்கு வந்து சீட்டு வேண்டான்னு சொல்லியிருந்தாலுமே அவ்வளோ ப்ரெஷர் பண்ணியுமே வேண்டான்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலுமே நாங்கள் லெட்டர் எழுதப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் காப்பி வெளியே வருது. அதே மாதிரி யாரோ சொன்ன, அவரே சொல்றாரு இல்லைன்னு. அப்புறம் நீங்களா சொல்றீங்க, நீங்களா ஒரு லெட்டர் வெளியிடுவீங்க, அண்ணாமலை அது நீங்களா சொல்லுவீங்க, அண்ணாமலை விளக்கம் சொல்லணுமா? எனக்கு புரியல. அந்த லெட்டர் அண்ணாமலை இருந்தா கன்ஃபார்ம் ஒரு சீட் வின்னு சொல்லலாம்ல சார்? அது உண்மைதாங்க. 234 வின்னு வச்சுக்கோங்க. ஒரு தொகுதியில போட்டிட்டாருன்னா அந்த தொகுதிக்கு உழைச்சிருப்பாரு. இப்போ போட்டியில் 234 தொகுதிக்கு உழைப்பாரு. அப்போ 204 தொகுதிக்கு வின்னுக்கு பாரு. இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறது நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற நேரத்தில் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருப்பார். 4 நாள் பிரச்சாரம் போறார் முதல் கட்டமாக. அப்புறம் நயினார் நாயந்தனுக்கு பிரச்சாரம் பண்றார், வானதிக்கு பிரச்சாரம் பண்றார், எல் முருகனுக்கு பிரச்சாரம் பண்றார், ஏடிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்றார், அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் பிரச்சாரம் பண்றார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்குன்ற மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் எங்கேயாவது சொன்னாரா? வரவேற்புரையில் 46 ஆண்டுகளை முடித்து 47வது ஆண்டை பாஜக கொண்டாடுகிறது. அன்னைக்கு வந்து அவர் என்ன ட்வீட் பண்ணாருன்னு போய் எடுத்து பாருங்க. தயவு செய்து பார்க்குற பழக்கத்தை வச்சுக்க. அவருடைய வீட்டில் மொட்டை மாடில் கொடியை கையில் பிடிச்சி நிப்பாட்டி கொடிகாத்து கும்பிட்ற மாதிரி நின்றுட்டு அந்த கொடியை பாட்டி பெருமை மிகு கொடி, அதில் ஒரு காரியக்கர்த்தாவை நான் பக்கத்தில் நிற்கிறேன்னு ஏற்றுக்கிறேன். 3 நாள் முன்னாடி, நான் 3 வருஷம் முன்னாடி பழைய கதையெல்லாம் ஒன்று சொல்ல. ஆமாம், அன்னைக்கு அப்படி தான் இருந்தார், இன்னைக்கு என்ன கேளுங்கன்னு சொல்லி சொல்ல. 3 நாள் முன்னாடி 47வது ஆண்டு விழாவை கொடியை ஏற்றி வந்து கொண்டாடி வந்து கீழே வந்து அவ்வளோ பெரிய ட்வீட் போடுறாரு. யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க. ஓகே சார். சார் அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் சார், இப்போது மோடி அவர்கள் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா வார வந்து நிறுத்துவார் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் இருந்தது சார். பட் இருந்தாலுமே பாகிஸ்தான் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்களே சார், அதனால வந்து எல்லா கண்ட்ரியுமே அதை பாராட்ட வேண்டிய விஷயமா போயிருச்சு. இப்போ ஒரு எம்பி கூட வந்து சொல்றாங்க, அதாவது பாருங்க பாகிஸ்தான் வந்து நிறுத்தி இருக்கு, இங்க இருக்கக்கூடியவர் வந்து விஸ்வகுரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்களே சார். திருமாவளவன் அவர்கள் சொன்னதுதான், போட்டியிடுறது ஒரு ராஜதந்திரம், போட்டியிடாமல் இருக்கிறது இன்னொரு வியூகம். அதில் வந்து இது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். அதில் நம்ம ரொம்ப ராஜதந்திரமாக கலந்துக்கிட்டோம். பாகிஸ்தான் தன்னுடைய பலனை அனுபவிக்கும். பாகிஸ்தானை மேற்கோள் காட்டுபவர்கள் வந்து ஒரு சரியான தெளிவோடு அரசியல் செய்கிறாரு நான் புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 3 வருஷம் முன்னாடி நீங்கள் இப்போ பழசை எடுத்து பாருங்க. பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை எவ்வளோ தெரியுமா? இந்தியாவில் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா? என்ன நடத்திட்டு இருக்கீங்க? ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா? இந்தியா பெட்ரோல் எவ்வளோ தெரியுமான்னு சொல்லி சண்டை போட்டுருந்தாங்க. அங்கே பூரா 70 ரூபா 60 ரூபா 80 ரூபா, இங்கே 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னு ஸ்ரீலங்காவையும் பாகிஸ்தானும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தான் என்னாச்சு புரிஞ்சுக்கணும்.
நம்ம உணர்ச்சிப்பட்டு குத்தம் சொல்றதுலாம் ரொம்ப ஈஸி. பாகிஸ்தான்ல டெமோக்ரஸியே கிடையாது. ஒரு அரசியல் பற்றின அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க சொல்லுவாங்க அங்க ராணுவம் தான் ஆட்சி நடத்துது, அங்க ஐஎஸ்ஐ தான் ஆட்சி நடத்துது அப்படின்ட்டு. அவர்களை உதாரணமா சொல்லி நீங்க சொன்னா என்ன கணக்கு உங்களுக்கு? இவ்வளவுதான் தெரியுது. நம்ம வந்து பாகிஸ்தான் புட்சால்தனமா ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணணும்னு நினைக்குது, பண்ணிட்டு போட்டாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு ஆதாயம் தானே. நமக்கு என்ன கிடைச்சு? நமக்கு வந்து ஒரு நாளா பெட்ரோல் நிச்சா, டீசல் நிச்சா, கேஸ் நிச்சா. ஈரான் நம்மை வந்து டே ஒன்லேருந்து பாராட்டுது. டே ஒன் நன்றியோடு பாராட்டுது. இப்ப ஒரு 4 நாள் முன்னாடி 40 டன் மருந்துகள் நம்ம வந்து இந்தியர்களும் இந்தியாவும் கொடுத்ததை நாங்கள் எடுத்து போயிருக்கோம் சொல்லிருக்கு. 40 டன் மருந்துகள், உதவி பொருட்கள் இந்தியாவும் இந்தியர்களும் கொடுத்தது. அவங்க வந்து இன்னும் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து திறந்து விடுறது இந்தியாவுக்கு தடையே கிடையாதுன்னாங்க. இந்தியாவுக்கு எப்பயுமே எங்க மை ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரெண்ட் யாருங்க? அயத்துல்லா கமனி இறந்தே போயிட்டாரு. அவருடைய பையன் இருக்காரு, ஜூனியர் கமனி இருக்கிறாரு. அவருடைய பிரதமர் யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த தூதர் இந்தியாவில் உட்கார்ந்து தூதர், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை தூதரை கேட்டு பாருங்க. இந்தியா எங்க ஃப்ரெண்டுங்க. இவர்கள் கிளைப்பட்டு இருக்காங்க இந்தியா வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானது அதுன்னு கிளைப்பிருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் நம்ம ஃப்ரெண்டுங்க. அவங்க தலிபான்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அடிப்படைவாதிகள், புரியுங்களா? ஆனா இந்தியா பத்தி பேசுவாங்க, இந்தியா அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வந்து அரசியல் அறியாமல் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. பாகிஸ்தான் அர்த்தம் பண்ணுச்சு. பாகிஸ்தான் முதல்ல அவர்களுடைய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க, கோதுமையை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்க்கலாம். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.